வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். நம்மள எத்தனை பேரு மாசம் பிறந்த உடனே பட்ஜெட் போடுறதுலயே பாதி நேரத்தை செலவிடுறோம். நம்மளுடைய கனவு பெருசா இருக்கும், ஆனா கையில இருக்கிற காசு குறைவா தான் இருக்கும். இந்த கான்செப்ட அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டுட்டு வந்திருக்கிற படம் தான் ரீசெண்டா ஜி5ல ஒரு தமிழ் மூவியா வெளிவந்திருக்கிற மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம். இந்த படம் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த் கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல இருக்கிறாரு. அவரு ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் குடும்ப தலைவரா இருக்கிறாரு. அவருக்கு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவும் இருக்குது. ஆனா குடும்ப சூழ்நிலை, மனைவி, குழந்தைங்க, வீட்டு வாடகை அப்படின்னு அவருடைய வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடங்கிருது. ஒரு நாள் அவருடைய கனவை நினைவாக்குற மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவரு சரியா பயன்படுத்தினாரா இல்லையா, அந்த பணத்தால அவரு என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த நாம பல படங்கள்ல ஒரு காமெடியனாவே பார்த்து பழக்கப்பட்டுட்டோம். ஆனா இந்த படத்துல அவரு ஒரு பொறுப்புள்ள அப்பாவாகவும் எமோஷனல் ஆகவும் நடிச்சிருக்கிறது நமக்கு ஒரு புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துது. படத்தோட ஹீரோயின் விஜயலட்சுமியை பத்தி சொல்லணும்னா, அவங்க சாதாரண ஒரு குடும்ப தலைவியா மட்டும் இல்லாம கணவனுக்கு நிகரா குடும்பத்தோட பொருளாதாரத்துல பல இடங்கள்ல கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரத்துல அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல ஹீரோவோட குடும்பம் பட்ஜெட்டை பத்தி பேசுற இடங்களாகட்டும், சொந்தக்காரங்க முன்னாடி தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க பண்ற விஷயங்களாகட்டும், இந்த காட்சிகளை பார்க்கும்போது மிடில் கிளாஸோட வாழ்க்கைய இந்த படம் நல்லாவே பிரதிபலிக்குது. படத்துல ஹீரோவுக்கு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒண்ணு இருக்குது. ஆனா தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்க முடியாம சிட்டி வாழ்க்கையில வந்து அவர் மாட்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்த என்னென்ன போராட்டத்தை அவர் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட பிஜிஎம் பல இடங்கள்ல இந்த படத்தை நல்லாவே காப்பாத்தி கொடுத்துருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அடுத்து இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா யூகிக்கக்கூடிய விதத்துல தான் திரைக்கதை மூவ் ஆகுது. சில இடங்கள்ல காட்சிகள் சீரியல் மாதிரி தான் மூவ் ஆகுது. படத்துல வர காமெடி காட்சிகள் பெருசா இந்த படத்துக்கு கை கொடுக்கல. ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்டான வாட்சி தான். 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனடியா வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.